உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. வீடு இன்வெஸ்ட்மெண்ட் தான், வீடை விட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கு. வீடு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வீடு வாங்குறது சந்தோஷமா இருக்கிறது தான் வாங்குறோம், கஷ்டப்படுறதுக்காக வீடு வாங்கல. அப்ப எங்க ப்ராப்ளம் வருதுன்னா, நம்மளோட ப்ராப்பர் பிளானிங் இல்ல, கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டை சரியா வச்சுக்கல, நம்ம அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இஎம்ஐ ப்ராப்ளமா இருக்காது. ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது நிறைய பேர் என்ன ரூல் என்னன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல் வந்து, லோன் வந்து 40 லட்ச ரூபா வாங்கினேன், நான் வந்து கிட்டத்தட்ட 90 லட்ச ரூபாய் 80 லட்ச ரூபாய் 25 வருஷத்துக்கு கட்டுறேன், என் பணம் அதிகமாக கட்டிட்டேன் ரொம்ப, அதனால இஎம்ஐ போயிடக்கூடாது. பட் இவங்க அந்த கணக்கு வந்து அப்படியே எடுத்துக்க கூடாது. அப்ரிசியேஷன் அமௌண்ட்டாக எடுத்துக்கிறது ப்ளஸ் அந்த ரெண்ட்டு ப்ளஸ் இன்ஃப்ளேஷன், இன்கம் டேக்ஸ் ரிபேட் எல்லாத்தையும் கழிச்சிங்கன்னா, எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு லாபம் தான், வீடு நஷ்டம் கிடையாது. உங்களால் 15% இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா இஎம்ஐ கூடவே ஒரு 10,000 ரூபா பணத்தை மியூச்சுவல் ஃபண்டில் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் 15 வருஷம் போட்ட லோனை உங்களால் 8வது வருஷத்தில் அதை பிரேக் ஈவன் வந்து உங்களால் க்ளோஸ் பண்ண முடியும். கல்யாணத்துக்கு பையனும் பர்சனல் லோன் போடுறாங்க, பொண்ணும் பர்சனல் லோன் போடுறாங்க, 2 பேரும் 10 லட்ச ரூபா லோனை வாங்கிட்டு அதை கட்ட ட்ரை பண்றாங்க. அந்த பர்சனல் லோன் வந்து முடியறதுக்குள்ள டாப் அப் பண்றாங்க திருப்பி. ஸோ அது வந்து கடைசியில ஒரு 5 லட்ச ரூபாய் லோனுக்கு 25,000 ரூபாய் கட்டுறாங்கன்னா அந்த 5 லட்ச ரூபாய் லோன் வந்து முடியவே முடியாது. இது வந்து இந்த 5 லட்ச ரூபாய் லோன்ல அவங்களோட வீடு வாங்குற கெப்பாசிட்டியை தடுத்துரும். அந்த 3 லட்ச ரூபா பணம் இருந்துச்சுன்னா அதை வச்சு வீடு வாங்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு எங்கேயாவது மாலில் போய் செலவு பண்ண வேணாம். ஸோ அப்போ வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பணம் சேர்த்தா நல்ல வீடெல்லாம் சீப்பாக பார்கெயின் பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்க முடியும். ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வின்வர்த் வெல்த் சொல்யூஷனுடைய ஃபவுண்டரும் ஃபினான்ஷியல் அட்வைசருமான கார்த்திகேயன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், சொல்லுங்க சார். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து வீடு வாங்கணுன்ற ஒரு கனவு வந்திருக்கு. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, வேலைக்கு சேர்ந்த ஆரம்பத்திலே வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ வீடு வாங்குறது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா, வீடு வந்து லோன் இல்லாமல் வாங்க முடியாது. ஸோ லோன் இல்லாமல் வீடு வாங்கலாமா, இல்லை ஃபுல் பேமெண்ட்டு பே பண்ணி வீடு வாங்கலாமா சார்? ஆக்சுவலாக வீடு வாங்குறதுங்கிறது ஒரு கனவு. எல்லாருக்கும் என்னென்னா, அப்பா அம்மாவோட ஸ்கூல் ஆஃப் தாட்டு அல்லது கைடன்ஸ் வந்து வீடு வாங்கு அப்படின்னு சொல்கிறதா தான் இருக்கும். கல்யாணம் ஆன உடனே ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு பையன் வேலைக்கு போன உடனே அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்க வச்சிடணும், அவங்கள ஒரு கமிட்மெண்ட்குள்ளே கொண்டு வந்துடணும். இதுதான் அவங்களோட குறிக்கோள். இது வந்து வீடு வாங்கிறது வந்து உடனே வாங்குறது ஒரு சில நல்ல விஷயம். பட் அதையும் மார்க்கெட்டை பார்க்கணும். ஏன்னா சில நேரம் மார்க்கெட் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து விளையிறதுக்குன்னு ஒரு 7 வருஷம் ஆகும். அது வரைக்கும் வாங்கின விலையிலே நீடிக்கும். அப்போ லோன் வாங்கி அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை கட்டிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கும் அந்த வீடு விலை ஏறாத போயிடுச்சுன்னா லாபம் கிடையாது. பட் ஆனால் அதுக்குள்ளே இவங்க வந்து என்னென்ன கஷ்டம் அனுபவிக்கணுமோ, சேலரி ப்ளஸ் சேலரி இன்க்ரிமெண்ட் வராமல் இருக்கலாம், அல்லது எக்ஸ்பென்சஸ் கூட இருக்கலாம், அல்லது இவங்களோட ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்லாம் குறைச்சிக்க வேண்டியிருக்கும். ஸோ இவங்களோட சந்தோஷங்கிறது குறையும். அப்போ விலை ஏறுற பொருளுக்கு தான் இஎம்ஐயே வந்து ஹெட்ஜிங்னு சொல்லலாம். நாளைக்கு 10 லட்ச ரூபா வீடு 30 லட்ச ரூபா ஏறிடும், 3-4 வருஷத்தில் வாங்க முடியாமல் போயிடும், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் வருது. அப்படிங்கும்போது டக்குன்னு அதை ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு லோனை நம்ம ஈஸியாக கட்டிடலாம். அப்படிங்கிறப்ப ஒரு 3 வருஷத்துக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஒரு 3 லட்ச ரூபா தான் வரும், அல்லது 2 லட்ச ரூபா தான் வரும். ஆனால் வந்து விலை வந்து 20 லட்ச ரூபாய் ஆகிடும். ரெண்டாவது, இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே வாங்க முடியாத இடமா இருக்குது, ப்ரைம் ப்ராப்பர்ட்டி. இதே மாதிரி ப்ராப்பர்ட்டியை இன்னொரு தடவை அந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் லோனை அப்ளை பண்ணி வாங்கலாம். ஆனால் மார்க்கெட்டில் ஒரு இடத்துல ஒவ்வொரு வருஷம் பயங்கர பீக்கில் இருக்கும். இப்போ ஒரு 2008 பீக்குக்கு போய் ஒரு 5 வருஷம் அப்படியே ஸ்டாக்னேட் ஆச்சு. அப்புறம் 13க்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஸ்டாக்னேட் ஆச்சு. அப்புறம் 19 வரைக்கும் பீக்கில் இருந்துச்சு. திருப்பி லாஸ்ட் 4 இயர்ஸாக ஸ்டாக்னேட் அப்படியே நின்றுச்சு. இப்போ திருப்பி ஒரு வருஷமாக ரியல் எஸ்டேட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்கள் எங்கே திரும்பினாலும் ஒரு ப்ராப்பர்ட்டியோட விலை 1.2 crore 1.5 crore தான் மினிமம் போடுறாங்க. ஆட் நிறையா வருது. இந்த ஆடு வரதை பார்த்தாலே நமக்கு தெரியும். அப்போ லோன் போட்டு வாங்கினா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹெட்ஜிங்னு சொல்லலாம். அதை விலை ஏறிடும், அந்த இடத்துல கிடைக்காதுன்னா நீங்கள் லோன் போட்டு வாங்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னே 15% வரைக்கும் உங்களோட மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு காத்திருக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும். கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுது இல்லாமல் உங்கள் பீஸ் ஆஃப் மைண்ட் நல்லாயிருக்கும். உங்களோட லைஃப் ஸ்டைல் பாதிக்காது. இல்லைன்னா லைஃப் ஸ்டைல் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா திருப்பி அந்த நாளும் அந்த சந்தோஷமும் திருப்பி வராது. ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம் எப்போவுமே.
ஓகே, இப்போ வீடு வாங்குறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா சார்? இது வந்து ஒரு எல்லாரும் தொடர்ந்து கேட்டுட்டு கேள்வி தான். வீடு இன்வெஸ்ட்மெண்ட் தான், வீடை விட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கு. வீடு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ரெண்டாவது வந்து ஸ்கூல் ஆஃப் தாட். நம்ம வந்து வீடே இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கோம்னா நம்ம எல்லாரோட கனவும் வந்து ஒரு வீடு வாங்கணுங்கிறது தான். பட் வீடு வாங்கவே முடியாத காலம் வந்து வந்துடும் அப்படின்னு கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் வீடு வாங்கலாம், எல்லா இடத்துலையும் வீடு வாங்கலாம், சீப்பாக வாங்கலாம், செகண்ட் சேல்ஸ் வாங்கலாம், செகண்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டியாக வாங்கலாம். ஒரு கான்கிரீட் பில்டிங்கோட லைஃப் வந்து 60லேருந்து 75 வருஷம். அதனால வந்து செகண்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுனால ஒன்றும் மோசம் கிடையாது. ரெனோவேட் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் தள்ளி வாங்கலாம், தாம்பரத்துலேருந்து அடுத்த ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே வாங்கலாம். ஸோ வீடு வாங்கலாம், ஆனால் அது கஷ்டப்பட்டு வாங்கக்கூடாது. நான் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் வீடு வாங்கிட்டு கஷ்டப்படுறேன், கொஞ்சம் செலவெல்லாம் குறைச்சிக்கிறேன், ட்ரெஸ் வாங்க முடியல, ஊருக்கு போக முடியல அப்படின்னு. வீடு வாங்குறது சந்தோஷமாக இருக்கிறது தான் வாங்குகிறோம், கஷ்டப்படுறதுக்காக வீடு வாங்கலை. அப்போ எங்கே ப்ராப்ளம் வருதுன்னா, நம்மளோட ப்ராப்பர் பிளானிங் இல்லை, கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டை சரியாக வச்சுக்கல, நம்ம அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இஎம்ஐ ப்ராப்ளமாக இருக்காது. ஓகே, ஸோ அதனால் வீடு வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வீடு வாங்கும் போது வந்து ஹோம் லோன் பே பண்ணிட்டு ஹோம் லோன் எடுத்து வீடு வாங்குறாங்க அப்படின்னா இப்போ நிறைய இஎம்ஐலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ டவுன் பேமெண்ட் எந்த அளவுக்கு கொடுக்கணும், அதே சமயம் இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த அளவுக்கு குறைவாக வந்து வீடு வாங்கலாம் சார்? நல்ல கொஸ்டின் இது. ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம், ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது நிறைய பேர் என்ன ரூல் என்னென்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல் வந்து ஒரு சின்ன லோனுக்கு 30 lakhs வரைக்கும் 10% மார்ஜின் பண்ணி தான் போகிறோம். அல்லது இன்னும் கொஞ்சம் அதோட எபோவாக இருந்துச்சுன்னா தட் இஸ் 20% மார்ஜின் பண்ணி தான் போகிறோம். 80% லோன் தந்துடுவாங்க பேங்க்கு. அது மட்டும் இல்லாமல் 75 lakhs இப்போ ரீசெண்டாக அதை மாற்றிருக்காங்க, 90 lakhs அண்ட் எபோவ் இருந்தால் வந்து 75% தான் லோன் தருவாங்க, 25% உங்கள் மார்ஜின் பண்ணி வரணும். ஓகே, ஸோ அப்போ மார்ஜின் பண்ணி 25% தான் நீங்கள் வாங்க முடியும். பட் இதிலே ஷார்ட்கட்லாம் ட்ரை பண்ணுவாங்க. பில்டர்கிட்ட போய் கொஞ்சம் சொல்லி நான் கொஞ்சமாக பணம் தரேன், அப்புறம் அல்லது நகையெல்லாம் அடமானம் வச்சு வாங்குவாங்க, அல்லது திருப்பி ஒரு பர்சனல் லோன் போட்டு கடன் வாங்குவாங்க. பட் எல்லாம் கடன் தான். பட் மார்ஜின் மணி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது கடனாக இருக்கக்கூடாது. அப்போ 20% வச்சுருக்காங்கன்னா அது ஒரு காரணம் இருக்குது. உங்கள் வீட்டை சுற்றி 5 அடி இடம் ஒன்றும் 10 அடி இடம் ஒன்றுன்னு சிஎம்டிஏ சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம அதெல்லாம் வந்து காரணமே இல்லைன்னு நினச்சா வயலேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அது மாதிரி மார்ஜின் மணி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சுருக்காங்கன்னா அது ஒரு காரணம் இருக்குது. 80% வந்தால் தான் நீங்கள் வந்து அந்த வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியும், இல்லைன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும். இன்னும் கேட்டால் 60% லோன் இருந்து 40% மார்ஜின் பண்ணி இருந்தால் ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. வீடு வாங்குறது ஒரு பெரிய வாங்கினது ஒரு கஷ்டமாகவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப, நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது ஒரு பெரிய காம்பனண்ட். அதில் வந்து இன்னசென்ட்டாக அல்லது அலட்சியமாக எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்ட்டை வந்து பார்க்கணும். சில பேர் அதையே ரொம்ப குறிப்பாக பார்த்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி 7.5% இருக்குன்னா 7.55, 7.45, 0.05 வந்து குறிப்பாக தோண்டி தெருவா ஒவ்வொரு பேங்காக போயிட்டுருப்பாங்க. அவ்வளோ பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா யூனிவர்சலாக வந்து எல்லா இடத்துலையும் மார்க்கெட்டில் 7.5 ± 0.1% இருக்கும் டாலரன்ஸில். அதை பற்றி நம்ம பேங்க்கை பொறுத்து பார்த்துக்கலாம், ஏன்னா அவங்க சர்வீஸ் முக்கியம். ஆனால் சில பெரிய ரெப்யூட்டட் பேங்க் இல்லாமல் ப்ரைவேட் பேங்க்கில் போகும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 9.5% கூட கொடுத்து வாங்கிடுறாங்க. அந்த 9.5% அன்னைக்கு கிடச்சா போகிறோன்னு வாங்கிட்டு, ஏன்னா ஒன்று இவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பேப்பர் இல்லாமல் இருக்கலாம், அல்லது சிபில் ஸ்கோர் அடிப்படலாம். அப்போ வந்து சாஃப்ட் ரேட்லாம் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஹார்ட் ரேட்டு தான் இருக்கும், கொஞ்சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கலாம். அது வந்து 9.5% 9% வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸ்க்கு வந்து அலட்சியமாக இருந்துட்டா அது 12.5 வரைக்கும் ஏற்றின கேசஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ 12.5% ஏற்றினதோட விளைவு என்னங்கிறத நாங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இன்றைக்கி 5 வருஷம் லோன் கட்டிட்டு 35 லட்ச ரூபா லோன் வாங்கிட்டு இன்றைக்கி 34 லட்ச ரூபா தான் இருக்குது ஆஃப்டர் பேயிங் 25 lakhs பெய்டுக்கு அப்புறம். 25 lakhs பெய்டில் 1 லட்ச ரூபா தான் பிரின்சிபல் போயிருக்கு. இந்த மாதிரி கேஸில் அவங்க வீடே வாங்காமல் வாடகைக்கே இருந்திருக்கலாம். 40,000 ரூபா கட்டி கொடுத்ததுக்கு 20,000 வாடகைக்கு இருந்தால் 20,000 எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், அல்லது சந்தோஷமாக இருந்திருக்கலாம். பட் ஏதோ ஒரு பியர் ப்ரெஷர், சொசைட்டியில் நானும் வீடு வாங்கிட்டேன், அல்லது யார்ட்டையாவது சொல்லணும், நமக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பேராமீட்டர்ஸ்லாம் பார்க்காம வாங்கியாச்சுன்னா இதை விட துன்பம் உலகத்திலே ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்போ 5 வருஷம் நம்ம வாழ்க்கையே வீணடிச்சிருக்கோம். பட் இதை வந்து பேங்க்கில் அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு பேங்க் ப்ரொசீஜராக பேசலாம், நீங்கள் ஏன் பார்க்கல போல அப்படிலாம் கூட கலெக்ஷன் பீப்புள் கேட்கலாம்.
பட் ஆனால் இது வந்து டிஃபால்ட்டுக்கு வழிகோலும். நாளைக்கு அவங்களுக்கு வந்து ஃபேமிலிக்குள்ளே உளவியல் பிரச்சனை வரும். எல்லாத்தையும் தாண்டி கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு வந்து கலெக்ட் பண்ணுறதுல குறியாக இருப்பாங்க. பிஸ்னஸ் லாஸ் ஆச்சுன்னா பே பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ் வரும். பட் ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, எப்போவுமே கஸ்டமர்ஸ் ஆர் இன்னசென்ட். எல்லா வீட்லேயும் ஒரு சார்ட் அக்கௌண்ட்டோ, எல்லா வீட்லேயும் ஒரு பேங்க் காஸ்ட் அக்கௌண்ட்டோ யாரும் கிடையாது. ஒரு ஃபினான்ஷியல் ப்ராக்டிஷனரோ கிடையாது. ஒரு ஃபார்மர் இருக்கலாம், ஒரு கடை வச்சுருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கலாம். எல்லாரும் அவங்கவுங்க ஃபீல்டில் தான் மாஸ்டராக இருப்பாங்களே தவிர எல்லாரும் பேங்கிங்கை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் இன்னசென்ட். அப்போ வந்து கஸ்டமருக்கு ஃபேவராக தான் அந்த பேங்க் பீப்புள் அட்ரஸ் பண்ணணும். ஓகே. ஸோ பண்ணால் கஸ்டமருக்கு சந்தோஷம். அவங்க நிறைய லோன் கொடுக்க முடியும், நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, பேங்க்கும் வளரும், கிளைண்ட்டும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஓகே. இப்போ வந்து ஒருத்தர் ஹோம் லோன் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா எவ்வளோ நாள் சார் இன்ட்ரெஸ்ட்? 20 இயர்ஸ் போகலாமா, 25 இயர்ஸ் போகலாமா சார் இஎம்ஐ பே பண்ணுறதுக்கு? ஒரு லோனுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்வலாக எல்லாருக்குமே உபயோகமான கேள்வி இது. லோன் வந்து ஷார்ட் டேர்ம் போகலாமா, லாங் டேர்ம் போகலாமா, 25 இயர்ஸ் போகலாமா அப்படின்னு. ஒரு 25 இயர்ஸ் 20 இயர்ஸ் போனால் எல்லோரும் என்ன கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, நான் வந்து லோன் வந்து 40 லட்ச ரூபா வாங்கினேன், நான் வந்து கிட்டத்தட்ட 90 லட்ச ரூபா 80 லட்ச ரூபா 25 வருஷத்துக்கு கட்டுறேன், என் பணம் அதிகமாக கட்டிட்டேன் ரொம்ப, அதனால் இஎம்ஐ போயிடக்கூடாது அப்படின்ட்டு. பட் இவங்க அந்த கணக்கு வந்து அப்படியே எடுத்துக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது வந்து நான் லாங் டேர்ம் போங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அது ஏன்னு சொல்கிறேன். அந்த கணக்கு ஏன் 20 இயர்ஸ்க்கு நான் 25 இயர்ஸ்க்கு நான் வந்து 40 லட்ச ரூபா லோனுக்கு 90 லட்ச ரூபா கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னா, ஒரு லோனை பிரித்து எடுத்துக்கோங்க. 40 லட்ச ரூபா லோனுக்கு 40,000 ரூபா கட்டுறோம். 20 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்குலாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து 15 இயர்ஸ்க்கே 40,000 ரூபா தான் கட்டுறோம். ஒரு தம்பு ரூல் அப்படி வச்சுக்கலாம். 1 லட்ச ரூபாய்க்கு 1000 ரூபாய். 20 இயர்ஸ்லாம் போனால் கிட்டத்தட்ட 900 ரூபாய் வரும். 25 இயர்ஸ்னால் அப்படி தான் வரும். ஸோ அப்போ 35,000 38,000 கட்டுறோம். அந்த 38,000க்குள்ளே என்ன காம்பனண்ட் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு 8,000 ரூபா பிரின்சிபல் இருக்கும். எனிவே யூ ஹேவ் டு பே. இந்த பிரின்சிபலை நீங்கள் கட்டி தான் ஆகணும். ஒன்று. அதனால் ஒரு 8,000 ரூபாயை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் கவலை லிமிட்டட் டு 30,000 ருபீஸ் தான். அதுதான் உங்கள் ரீபேமெண்ட்டு. அந்த 30,000ம் பிரின்சிபல் கட்ட 29,000 ஆகும், 28,000 ஆகும், 26,000 ஆகும். அப்படியே அது வந்து இஎம்ஐ ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். கட்டுற அமௌண்ட் அதுவாக இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா, அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா குறைச்சலாக வரும் டோட்டலாக. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அதுவே வந்து நாம் 80 லட்ச ரூபா கட்டிட்டோம், டோட்டலாக கட்டிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பிரின்சிபலாக கழிச்சிடணும். 40 லட்ச ரூபாயும் லோன் வாங்கினா கழிச்சு பாக்கி ஒரு 40 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்போம். 40 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட் கட்டினதில் ஒரு வாடகை, ஒரு ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணால் அது எவ்வளோ இன்கம் கொடுக்குதா, சந்தோஷம் கொடுக்குதான்னு தெரியாது. பட் வீடு அது ஒரு பொருள் வருமானம் கொடுக்கும். மாதம் அதில் வந்து ஒரு 20,000 ரூபாய் வருமானம் கொடுக்கும். அப்படின்னா 2,40,000 ரூபாய் இன்கம் கொடுக்குது ஒரு பொருள். அது ஒரு டெபாசிட் மாதிரி தான். அது 20,000 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குது. அந்த 20,000 ரூபாய் கொடுக்குற ரிட்டர்ன் நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு இது கூட்டினீங்க, பெருக்குனீங்கன்னா 20,000 ரூபாய் இன்ட்டுனா 2,40,000 ரூபா வருஷத்துக்கு. அதை ஒரு பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் போட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 2,40,000 ரூபா இன்ட்டு 20 வருஷம்னா எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா ஆச்சு. இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து அதுவே 80 லட்ச ரூபா வந்துடும். அப்போ அந்த வாடகையை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஒரு வீடு வாங்கி ஒரு ப்ராடக்டை வாங்கி முடித்த பிறகு அது ஒரு இன்கம் கொடுக்குது. நீங்கள் பே பண்ணுறதெல்லாம் நீங்கள் வந்து அவுட்ஃப்ளோன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வர லாபம்லாம் இன்ஃப்ளோ. உங்களோட ரெண்ட்டு, உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிபேட்டு எல்லாம் லாபம். அது தவிர நீங்கள் கட்டுற பணத்தோட மதிப்பு குறையுது இல்லையா, அது இன்ஃப்ளேஷனில் வேல்யூ குறையுது. வேல்யூ குறைஞ்சதுனால தான் உங்களுக்கு சம்பளம் ஏற்றுறாங்க. 50,000 சம்பளம் வாங்கினா 80,000 வாங்க முடியுதுன்னா இன்ஃப்ளேஷன் தான். அப்போ இன்ஃப்ளேஷனால் உங்களுக்கு கட்டுற பணத்தோட மதிப்பு குறையும். அதனால் 80 லட்ச ரூபாங்கிறது ஒரு பெரிய பணம் கிடையாது. ஆனால் உங்கள் வீடு, அதையும் தாண்டி வீடு அப்ரிஷியேட் ஆகிருக்கும் போது வீடு 1 கோடி விற்கும். அந்த 1 கோடி பணங்கிறது 1 கோடி அப்ரிசியேஷன் அமௌண்ட்டாக எடுத்துக்கிறது, ப்ளஸ் அந்த ரெண்ட்டு, ப்ளஸ் இன்ஃப்ளேஷன், இன்கம் டேக்ஸ் ரிபேட், இது எல்லாத்தையும் கழிச்சிங்கன்னா, எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு லாபம் தான், வீடு நஷ்டம் கிடையாது. ஓகே. இப்போ லாஸ்ட்டாக வந்து வீடு வாங்குறதுக்கு ஐடியல் ஏஜ் அப்படின்னு என்ன சார் சொல்லுங்க? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து 25 இயர்ஸ் வேலைக்கு சேர்ந்த புதுசுலேயே லோன் எடுத்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீடு வாங்குறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் அவங்களுக்கு சேலரியுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ மீதி வீட்டில் வந்து நிறைய இஎம்ஐ பொருட்கள் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த இஎம்ஐ ப்ளஸ் இந்த லோன் எல்லாத்தையும் எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுறது? ஆக்சுவலாக 25 வந்து ஐடியல் ஏஜுங்கிறது சேவ் பண்ணுறதுக்கு தான் ஐடியல் ஏஜ். ஏர்லி ஸ்டார்ட் அப்படிம்பாங்க அப்ராடில். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஏர்லி ஸ்டார்ட்டுங்கிறது 25 இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 25 இயர்ஸில் நீங்கள் உங்கள் சேவிங்ஸ் ஹேபிட்டை தான் கல்டிவேட் பண்ணணும். சேவிங்ஸே இல்லாமல்
நான் வந்து கடன் நம்பியே போகிறேன், அண்டு இப்போ கொஞ்சம் சம்பளத்தில் இருக்கேன், நான் வந்து எப்படியாவது வீடு வாங்கி அதை ஃபுல்லாக இஎம்ஐ கட்டிட்டா பண்ண முடியும், கட்டிடலாம். ஆனால் அப்படி ஒன்றும் வீடு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணுங்கள். சேவிங்ஸ் ஹேபிட் தான் உங்களோட மார்ஜின் மணியை பார்த்துக்கும். இல்லைனா மார்ஜின் மணிக்கு பர்சனல் லோன் போட வேண்டியிருக்கும். இன்றைக்கி நான் பார்க்குற நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு பையனும் பர்சனல் லோன் போடுறாங்க, பொண்ணும் பர்சனல் லோன் போடுறாங்க, 2 பேரும் 10 லட்ச ரூபா லோனை வாங்கிட்டு அதை கட்ட ட்ரை பண்ணுறாங்க. அந்த பர்சனல் லோன் வந்து முடியறதுக்குள்ளே டாப் அப் பண்ணுறாங்க திருப்பி. ஸோ அது வந்து கடைசியில் ஒரு 5 லட்ச ரூபாய் லோனுக்கு 25,000 ரூபாய் கட்டுறாங்கன்னா அந்த 5 லட்ச ரூபாய் லோன் வந்து முடியவே முடியாது. இது வந்து இந்த 5 லட்ச ரூபா லோன்லாம் அவங்களோட வீடு வாங்குற கெப்பாசிட்டியை தடுத்துரும். பட் இவங்க இந்த 25,000க்கு 25 லட்ச ரூபா ஹோம் லோன் போடலாம். அப்போ இவங்க வந்து பர்சனல் லோன் போடக்கூடாது. 2வது, கல்யாணம் ஆன உடனேயே அல்லது வேலைக்கு போன உடனே ஒரு வீடு வாங்கணுங்கிற எந்த அர்ஜும் கிடையாது. இப்போல்லாம் வந்து பியர் ப்ரெஷர்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ்ட்டு குறையுது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக வாடகை வீட்டில் இருக்கலாம். நிறைய நல்ல வீடெல்லாம் கம்யூனிட்டி ஹவுசஸ் வாடகைக்கு கிடைக்குது. லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம், சந்தோஷமாக வாழ்கிறது முக்கியம். அந்த நாள் திரும்பி வராது. இஎம்ஐக்குள்ளே போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே உரசல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அந்த சின்ன உரசல் வந்து கடைசி வரைக்கும் நீடிக்கும், அதுவே பெருசாகவும் மாறும். பட் வீடு வந்து எந்த விதத்துலேயும் வந்து ஒரு பெரிய சந்தோஷம் கொடுத்துறாது குடும்பத்தை விட. அப்போ ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ண பழகிங்க, மார்ஜின் மணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த 3 லட்ச ரூபா பணம் இருந்துச்சுன்னா அதை வச்சு வீடு வாங்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு எங்கேயாவது மாலில் போய் செலவு பண்ண வேணாம். ஸோ அப்போ வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பணம் சேர்த்துட்டா நல்ல வீடெல்லாம் சீப்பாக பார்கெயின் பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்க முடியும். ஹேவ் கேஷ் ஃப்ளோ. என்னங்க, எந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்க முடிஞ்ச ப்ராப்பர்ட்டி தான். உங்கள் கையை விட்டு வாங்க முடியாத ப்ராப்பர்ட்டின்னு இங்கே கிடையவே கிடையாதுங்க. ஓகே, வீடு வாங்குறதை பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். ரொம்ப நன்றி.